வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, February 5 முயற்சி பயிற்சி என்கிற தலைப்பில் நம்மை சிந்திக்க சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தானே? அப்படி விடாமுயற்சி என்பதை ஆங்கிலத்தில் பர்சிவரன்ஸ் என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து விடாமுயற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் முயற்சி செய்யும் போது தோல்விகள் தவறுகள் நிகழலாம். அப்படி நிகழ்வதற்கான காரணங்களாக என்னவெல்லாம் இருக்கும் என்பதை மேனேஜ்மெண்ட் தியரி படிக்கும்போது சொல்வார்கள். ஸ்வாட் அனலைசிஸ் என்று ஒன்று செய்ய வேண்டும் என்று. அதாவது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் என்று நம்முடைய சொந்த பலத்தை கணித்து கொள்ள வேண்டும். இருக்கிற வாய்ப்புகள் என்னென்ன இருக்கிறது என்பதை கணித்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிர்கொள்ளவிருக்கிற சவால்கள் என்னவென்ன என்பதை நாம் கணித்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்று சொல்வார்களே, நம்முடைய சொந்த பலவீனங்கள் என்ன என்பதை முதலில் நாம் கணித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் வெற்றி கிடைக்கும் என்பது மேனேஜ்மெண்ட் தியரி சொல்கிற ஸ்வாட் அனலைசிஸ். அதுபோலவே அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்களும் மிக அழகாக வெற்றிக்கான சூத்திரத்தை அழகாக சொல்கிறார். ஒருவர் தன்னுடைய தகமை, திறமை, தவறுகள், செய்த தவறுகள், தேவை என்ன வேண்டும் என்பதை உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா? நன்றி தேர்ந்திடல் வேண்டும் என்று பாரதியார் சொல்வது போல எது வேண்டும் என்பதை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த நான்கும் செய்ய வேண்டும். அதனை விடாமுயற்சியோடு. எப்படி என்றால், செய்த தவறுகள் என்ன என்பதையும் நம்முடைய பழக்க பதிவுகளால் மேற்கொண்ட செயல்கள் என்ன என்பதையும் கணித்து கொண்டு இந்த சூழ்நிலைகளை ஆராய்ந்து, தேவைகளை ஆராய்ந்து, நம்முடைய திறமை, சொந்த திறமை, தகுதியெல்லாம் ஆராய்ந்து தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் என்று அருள்தந்தையர்கள் ஆணித்தரமாக சொல்கிறார்கள். அப்படி வேறெங்கும் நீங்கள் போய் தேட வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்களுக்கு வேண்டிய எல்லா செய்திகளும் உங்கள் மனச்சுரங்கத்தில் இருக்கிறது. வெற்றிக்கான எல்லா சூத்திரங்களும் எல்லா கருத்துகளும் உள்ளே மனச்சுரங்கத்தில் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே வேளைதான், உங்கள் மனச்சுரங்கத்தில் தோண்டி எடுக்க வேண்டியது, சிந்தனை செய்து தோண்டி எடுக்க வேண்டியதுதான். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிற இந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்லி இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.